நடிகர் அஜித்குமாரை வச்சு குட் பேட் அக்லி படத்தை இயக்கிக்கிட்டு வந்துட்டு இருந்த அதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணி குட் பேட் அக்லி படத்தோட அஜித்குமாரோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. படம் சம்மர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ அஜித்குமாரோட இந்த லுக் சோஷியல் மீடியாஸ்ல செம ட்ரெண்டிங்ல இருக்கு. அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்லி படத்துல மல்டி கெட்டப்ல இருக்காரு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித்குமார் அவர்கள் விண்டேஜ் லுக்கில் இந்த ஸ்டில்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு லுக் அஜித்குமார் கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்கல. நடிகை அனுஷ்கா நடிக்கும் அப்கமிங்கான படத்தில் ஒன்று காட்டி. காட்டி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி ஏப்ரல் 18ன்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் வானம் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் கிருஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்கள் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் இப்போ சூர்யா நடிக்கும் 45வது மூவியோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் 4 புதிய கதாபாத்திரத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சசிகா, இந்திரான்ஸ், சிவாடா, யோகி பாபுலாம் சூர்யாவோட 45வது மூவியில் நடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சூர்யா கூட இணைஞ்சி ஃபீமேல் லீட் த்ரிஷா அவர்கள் நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்தில் 4 கதாபாத்திரத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சாய் அபியங்கர் மியூசிக்கில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கிக்கிட்டு இருக்காரு. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் இதுவரைக்கும் வெளியான முதல் 10 நாட்களில் உலகம் முழுவதும் 1292 கோடி வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. 2024ஓட இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் கிராஸில் இந்த படம் இப்போ நம்பர் 1 இடத்துல இருக்கு. 2024 இந்தியன் சினிமாவில் வெளியான படங்களில் இந்த அளவுக்கு எந்த படமும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 1292 கோடி ரிலீஸ் ஆன முதல் 10 நாட்கள்லேயே கலெக்ட் ஆகலை. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இன்னமும் ஒரு சில இடத்துல படம் சக்ஸஸ்ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் ரன்னிங் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரத்தோட சாட்டர்டேல கூட படம் 100 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகியும் ஒரே நாளில் 100 கோடி வசூலாகலை. சிவகார்த்திகேயனோட 25வது மூவி டைரக்டர் சுதா கங்கராவோட இயக்கத்தில் ஜிபி பிரகாஷோட மியூசிக்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா பூஜ்ய போட்ட ஸ்டில்ஸ் எல்லாம் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் சிவகார்த்திகேயனோட 25வது மூவியோட பூஜ்ய போட்ட ஸ்டில்ஸ் இப்போ சோஷியல் மீடியாஸில் ஒரு சில புது இமேஜஸ் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் பேச்சு போன்ற படங்களை ஹீரோவாக நடித்த தேவ் ராம்நாத் அவர்களும் சிவகார்த்திகேயனோட 25வது மூவியில் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. மோகன்லால் இயக்கத்தில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பரோஸ் படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக கிட்ஸுக்கு பிடிக்கும். பரோஸ் படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படம் கிறிஸ்மஸ் முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாகுது. பேன் இண்டியா லாங்குவேஜில் மோகன்லால் அவர்களே இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. டிசம்பர் 25 படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் 3Dயில் ரிலீஸ் ஆகுது.